students, welcome to Last Minute Max channel. Exercise 2.3ல first sum பார்க்கலாம். first sumல என்ன சொல்லியிருக்காங்க, represent the following irrational numbers அந்த லைனில் and கொடுத்துருக்க irrational நம்பரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, first sum என்ன, நமக்கு √3 நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க, அந்த லைனில் ஏன்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, √3 கொடுத்துருக்காங்க இல்லையா. √3 கொடுத்ததுனால நான் ஜஸ்ட்டு 3 மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஏலேருந்து 3ன்ற பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம், அதை வந்து பின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர். ஓகே, பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர், நான் 3 to 4 எடுத்துருக்கேன். ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டு சீனு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சீன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏக்கும் சி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ஏக்கும் சிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும், ஏலேருந்து காம்பஸ் எடுத்துகிட்டு ஏலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து ஒரு பைசெக்டார் வரையணும். பைசெக்டாரை ஜாயின் பண்ணினீங்கன்னா, ஜாயின் பண்ணிவிட்டு இதை சென்டராகவும் இதை ரேடியஸாகவும் வச்சு ஒரு செமி சர்க்கிள் வரையணும். அது வந்து சிக்கும் ஏக்கும் டச் ஆகும். ஏன்னா நம்ம ஏக்கும் சிக்கும் தான் பைசெக்டார் வரைஞ்சோம், அதனால் கரெக்டாக ஏக்கும் சிக்கும் அந்த செமி சர்க்கிள் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல 3ல், அந்த 3லேருந்து செமி சர்க்கிளுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் தான் நமக்கு என்ன வேல்யூ, √3. இது வந்து ஒய் ஆக்சிஸில் தான் √3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணணும், காம்பஸை பியில் வச்சுட்டு பியிலேருந்து இந்த செமி சர்க்கிள் இருக்குல்ல, அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், இதை டின்னு கொடுத்துக்கலாம். இந்த டியையும் பியையும் ரேடியஸை வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே இந்த லைனோட முடிச்சிருங்க. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இங்கேருந்து இங்கே வர்ற பாயிண்ட்டு தான் என்னது, நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் √3. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி, போடுறதா கஷ்டம்னு நினைப்பீங்க, பார்த்தோன்னே புரியலைன்னு நினைப்பீங்க. அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஒரு லைன் போட்டாச்சு, ஏன்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸ்கேலில் என்ன பண்ண போகிறோம், 4.7, அதாவது 4.7 கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். அதை பின்னு மார்க் பண்ணியாச்சு. பியிலேருந்து என்ன பண்ண போகிறேன், பியிலேருந்து ஏதோ ஒரு 1 சென்டிமீட்டர், பியில் நான் வச்சுக்கிறேன், 5 கரெக்டாக வச்சுட்டேன், அடுத்து 6ல் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர் எல்லாம் எடுத்தாச்சு. இது சீன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுக்கு பைசெக்டார் வரைய போகிறோம், ஏக்கும் சிக்கும். ஏலேருந்து ஒரு கட்டு, பியிலேருந்து சியிலேருந்து ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த சைடும். இப்போ பைசெக்டாரை ஜாயின் பண்ணிடுங்க, லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டரும் இந்த ஏவும் தான் ரேடியஸ், இதை வச்சு ஒரு சர்க்கிள் பாருங்கள். எங்கே காம்பஸ் வைக்கணும், இங்கே வச்சுட்டு வரையணும். காம்பஸ் இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அது சிக்கும் ஏக்கும் கரெக்டாக டச் ஆகும். இப்போ இந்த செமி சர்க்கிள்லேருந்து பிக்கு, அதாவது நம்ம 4.7ல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட என்னது, √4.7. இப்போ இது ஒய் ஆக்சிஸில் √4.7. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வேணும்ல, அதனால் இந்த பியையும் இந்த டியையும் ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து. அது இந்த லைனோட எக்ஸ் ஆக்சிஸோட கட் ஆகிடும், டச் பண்ணுற பாயிண்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த பியிலேருந்து இந்த டச் ஆகிற பாயிண்ட் தான் என்னது, 4.7, √4.7 ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் நான் உங்களுக்கு ரஃபாக தான் போட போகிறேன். ஓகே, ஒரு லைன் போட்டாச்சு, அந்த லைனில் ஏன்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பி எவ்வளவு, 6.5க்கு எடுக்கணும் நம்ம. அப்போ அளவு வச்சு என்னது, 6.5க்கு பீன்ற பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டேன், 6.5க்கு. அதுக்கப்புறம் பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர், நான் 7 வச்சுட்டேன், 7லேருந்து 8 வந்து ஒரு சீன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏக்கும் சிக்கும் காம்பஸ் வச்சு ஒரு இதிலேருந்து பாதிக்கு மேலே அளவெடுத்து ஒரு கட் போட போகிறீங்க. இங்கேயே ஒரு கட் போட்டிங்கன்னா அந்த லைனை பைசெக்டாரை ஜாயின் பண்ணுங்கள். பைசெக்டாரை ஜாயின் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட்டும் ஏவையும் ரேடியஸாக வச்சுட்டு ஒரு செமி சர்க்கிள் வரையலாம். அந்த செமி சர்க்கிள் கரெக்டாக ஏலையும் சிலையும் டச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பியிலேருந்து இங்கே போகிற பாயிண்ட்டு தான் என்னது, உங்களுக்கு √6.5.
நான் ரஃபாக போட்டதுனால சின்னதாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் காம்பஸை இங்கே வச்சுட்டு இதை ரேடியஸாக வச்சுட்டு இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு கூட என்னது எக்ஸ் ஆக்சிஸில் 6.5. நீங்கள் காம்பஸ் வச்சு பென் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் 6.5ன்றதுனால. ஓகே, தேங்க்யூ.